வணக்கம். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி 2025 முதல் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்ல பிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தை வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜன சித்தரையும் கரூரா சித்தரையும் வணங்கி, முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தை மறுபாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வார கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியிலே வக்ரமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனீஸ்வர பகவான் மீன ராசியிலும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை புதன் பகவான் விருச்சிக ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். சுக்கிரன், சூரியன், செவ்வாய் மூவரும் தனுசு ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டு குருவோடைய பார்வையும் சனியோடைய பார்வையும் பெற்று கொண்டிருக்கிறார்கள். நாள் கோளாகப்பட்ட சந்திர பகவான் ஞாயிறன்று தனுசு ராசியிலே பூராடம் நட்சத்திர சஞ்சாரம் செய்கின்றவர். தனுசு ராசியிலிருந்து மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி என்று இந்த வாரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். எனவே இவ்வாரத்தில் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிகள் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள். இனி உங்கள் ராசிக்குரிய பலாபலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷராசி சகோதர சகோதரிகளை, இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து குருவோடைய பார்வையும் சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கையும் பெறுவது மிக அற்புதமான அமைப்பு. சுக்கிரன் மற்றும் செவ்வாயும் சேர்க்கை பெறுவது பிருகு மங்கள யோகம். மேலும் சூரியன் செவ்வாய் நட்புக்குரியவர் சேர்க்கை பெற்று குருவோடைய பார்வை பெறுவது அற்புதமான அமைப்பு. சனியோடைய பார்வையும் இருக்கிறது, இருந்தாலும் குரு பார்வை எந்த விதமான தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகள் எதுவும் இந்த வாரத்தை பொறுத்தவரை இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு மிகவும் சாதகமாக குரு பார்வை பெறுவதும் 10, 11 வருவதனால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி இருக்கக்கூடிய ஒரு யோகமான வாரம். எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். தேவையற்ற மீன் செலவுகள் எவையும், எதிர்பாராத செலவுகள் எவையும் இல்லை. உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம், சுறுசுறுப்பு, காரிய முயற்சியில் வெற்றிகள், மேலதிகாரியின் நல்ல மதிப்பு, மரியாதை. இந்த வாரத்தை பொறுத்தவரை எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள், உங்களுக்கு சாதகமாகவே அமைந்திருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வாரம். குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் சந்தோஷம் என்று இந்த வாரம் ஒரு குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான வாரமாக அமைந்திருக்கிறது. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். காரணம், குருவுடைய பார்வை ராசிக்கு மேல் இருப்பதனால், அதாவது ராசிக்கு அதிபதியான செவ்வாய் மீது இருப்பதனால் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் 8இல் அமர்ந்திருப்பதை விபரீத ராஜ்யம். மேலும் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடியவர். 8இல் புதன் அமர்வது யோகம். ஆகிய இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு 8இல் புதன் அமர்ந்திருப்பது சிறப்பான அமைப்பு. எனவே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கிறோம் கந்த சஷ்டி கவசத்தை இந்த வாரம் கேளுங்கள். செவ்வாய் குரு பார்வை ஒருவருக்கொருவருக்கு குருமங்கள யோகம் பலமானது. அந்த கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் காலையிலே கேட்பதன் மூலம் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு இந்த வாரம் வெற்றியும் சாதகமாகவும் அமையும். நலம் பெருக வளம் பெருக.
ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க வைக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி சகோதர சகோதரி, இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 8ல் அமர்ந்திருப்பது மிக சிறப்பான அமைப்பு. ராசிக்கு 2ல் அமர்ந்திருக்கின்ற குரு உங்களுக்கு தன யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகம். 11ல் அமர்ந்திருக்கின்ற சனி மிக பலமாக இருக்கின்ற அமைப்பு என்று இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஞாயிறன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஞாயிறு திங்கள் மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குன்னா அந்த நாட்களில் கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்டுங்கள். இருந்தாலும் அதன் பிறகு சந்திரன் உங்களுக்கு 9க்கும் 10க்கும் 11க்கும் வருகின்ற யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருப்பது பலமானதாக இருக்கிறது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் லாபம் மிக மிக அற்புதமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. விரயஸ்தானம் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை சுத்தமாக இருப்பதனால் தேவையற்ற எந்த ஒரு செலவுகளும் இல்லை. பொருளாதார முன்னேற்றம் நல்ல விதமாகவே எதிர்பார்க்கலாம். அதே சமயம் புதிய முயற்சிகள் புதிய செயல்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் உங்களுக்கு 8ல் அமர்ந்தாலும் சூரியனோடு இன்னொரு இடம் சேர்க்கை பெறுவதனால் பாதிப்பு இல்லை. குருவோடைய பார்வை அது சிவராஜ் யோகம். ஆகிய இந்த வாரத்தை பொறுத்த உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் நல்ல மதிப்பு மரியாதை பெரிய பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் 8ல் செவ்வாய் 8ல் சூரியன் 8ல் சுக்கிரன் என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் தான் உத்தியோகத்தை பொறுத்தவரை இருக்கின்றது. குடும்பத்தை பொறுத்தவரை 2ல் குரு அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். ஆகிய கணவன் மணி உருவிய அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான ஒரு சொல்லைகளோ பெரிய மருத்துவ செலவுகளோ எவையும் இந்த வாரத்தில் இல்லை. சிறப்பான முயற்சிகள் சிறப்பான வெற்றிகள் இந்த வாரத்தில் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். அதே சமயம் இந்த வாரம் நீங்கள் டெய்லி உங்களுக்கு தினந்தோறும் பார்க்கும்போது வெங்கடேச சுப்ரபாதம் கேட்பது உங்களுக்கு மிக மிக நல்ல யோகத்தை கொடுக்கும். காரணம் புதன் உங்களுக்கு ராசிக்கு 7ல் இருந்து ராசியை பார்க்கிறார். ஆகையால் புதனுடைய அதி தேவதா விஷ்ணு. ஆகையால் அவரை நீங்கள் வணங்குவதன் மூலம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரம். நலம் பெருக வளம் பெருக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ராசிக்கு அதிபதி புதன் 6ல் அமர்ந்திருப்பது மிக சிறப்பான யோகம். ராசியிலே குரு இருக்கிறார் இருந்தாலும் அவர் வக்ரமாக இருப்பது கெட்டவன் கெட்டில் கிட்டிலும் யோகம். உங்களுடைய ராசிக்கு அவர் பாதகாதிபதி. அவர் வக்ரமாக இருக்கின்ற காலம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் உங்களோட ராசியை பார்த்து கொண்டிருக்க மனதில் துணிச்சல் இருக்கும். தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். எந்த ஒரு செயலிலும் பயம் இருக்காது. 3லே அமர்ந்திருக்கின்ற கேது அதற்கான வெற்றிகளை கொடுப்பார். தினந்தோறும் கணபதியை வணங்குங்கள். கணபதியுடைய ஆலயம் அருகில் இருக்கின்றால் அங்கு சென்று கணபதியை வணங்கிவிட்டு எந்த ஒரு செயலையும் துவங்கினீங்க என்றால் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. என்றுமே கணபதியை வணங்குவது நன்மைதான். வெற்றியும் உங்களுக்கு இறுதியாக கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். 10ல் அமர்ந்திருக்கின்ற சனி உங்களுக்கு பலமாக இருக்கின்றார். குரு வீட்டில் அமர்ந்திருக்கின்ற சனி இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பார். புதிய முயற்சிகள் புதிய செயல்கள் தைரியமாக துவங்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அதே சமயம் இந்த வாரம் உங்களுக்கு திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செவ்வாய் முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாள். அந்த நாளில் கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்டுங்கள். மற்றபடி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் 7லே அமர்ந்து குருவோடைய பார்வை பெறுகின்ற சிவராஜ் யோகம் என்கின்ற யோகம் பலமானது. ஆகிய மேலதிகாரி நல்ல மதிப்பு மரியாதை எந்த ஒரு முயற்சி
முயற்சியிலும் வெற்றிகள் இருக்கு. சக ஊழியர்களுடன் எந்த விதமான பகமையும் இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு முழுமையாக நன்மையும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை சூரியன் 7லேயும் செவ்வாய் 7லும் இருக்கின்ற ஒரு அமைப்பு. கணவன் மனை உறவிலே அன்பை காட்டுங்கள், கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். செவ்வாய் உங்கள் ராசிக்கு பகை கொண்டவர் 7லே அமர்ந்திருப்பதனால் கணவன் மனை உறவிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். குழந்தைகளால் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கின்ற காரணம் ராசிக்கு 5க்குரிய சுக்கிரன் 7லே அமர்ந்து ராசியை பார்க்கின்றனால் கணவன் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், கணவன் மனைவிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். 6லே புதன் அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியம், உற்சாகம், சுறுசுறுப்பு எல்லாம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது வெங்கடேச சுப்ரபாதத்தை கேளுங்கள். இந்த வாரம் முழுவதும் அது உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். குறிப்பாக புதன்கிழமை என்று தவறாமல் நீங்கள் வெங்கடேச சுப்ரபாதத்தை கேளுங்கள். வெற்றியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு அதோடைய பலம் உங்களுக்கு எல்லா நாட்களும் உங்களுக்கு அதோடைய யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நலம் பெருக வளம் பெருக. கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய அன்போடும் கேட்டுக்கொள்கின்றேன். கடகராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு புதன் மதியத்துக்கு பிறகு வேரன் வெள்ளி சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அந்த நாட்டில் நிதானம் பொறுமை காட்டுங்கள். அதே சமயத்தில் இந்த வாரம் அதற்கு முன்னதாக பார்க்கும்போது சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ல் இருப்பதும் 7க்கு வருவதும் மிக பலமான அமைப்பு. ஆகிய இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம். காரணம், உங்களுக்கு ராசிக்கு 12லே குரு வக்ரமாக இருப்பதும் சூரியனும் செவ்வாயும் குருவும் ஒருவரை பார்த்து கொள்கின்ற அமைப்பு. அது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். உங்கள் ராசிக்கு 9க்குரியவர் குரு, 10க்குரியவர் செவ்வாய், 6ல் அமர்ந்திருக்கின்ற சூரியன் செவ்வாய் மிக பலமாக இருக்கின்றார்கள். ஆகிய இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுடைய வெற்றி உறுதியாக தெரிகின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு லாபாதிபதி என்கின்றவர் சுக்கிர பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 6ல் அமர்ந்து குருவோடையும் பார்வையை பெறுவதும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெறுவது மிக மிக சிறப்பான அமைப்பு. ஆகையால் 9, 10, 11க்குரியவர்களுடைய தொடர்பு இருப்பதும் தனாதிபதி உங்களுக்கு சூரியன், அவருடைய தொடர்பு இருப்பதும் இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய தொழில் வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். தேவையற்ற எந்த ஒரு செலவுகளும் இல்லை. எதிர்பாராத செலவுகள் இல்லாமல் லாபமே அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் 6ல் இருப்பது மிக மிக சிறப்பு. செவ்வாயும் சேர்க்கை பெற்றிருக்கிறது பலமானது. ஆகையால் மேலதிகாரிகளிடம் நல்ல மதிப்பு மரியாதை, எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி உங்களுக்கும். தேவையில்லாத பகமையவையும் இந்த வாரத்தில் இல்லை. குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், 2க்குரிய சூரியன் குருவோடைய பார்வையை பெறுவதனால் கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் சந்தோஷம் என்று இருக்கின்றது. 2லே கேது இருக்கிறார். ஆகல் கணபதியை தினந்தோறும் வணங்கி வாருங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை இல்லை, எப்பொழுதும் இந்த 2லே கேது. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு தான் வரப்போகிறார் அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம். ஆகையால் இப்போ கணபதியை வணங்குவதை தொடர்ந்து செய்து வாருங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் உற்சாகமும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள். எந்த ஒரு இடத்திலும் உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியும் மிக வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு வெற்றிகளை குறிக்க போறீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது பார்வதி தேவியின் காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த சந்திரன் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கிற, அதே சமயம் சந்திராசமும் வருகிறார். காயத்ரி மந்திரம், பார்வதி தேவியுடைய காயத்ரி மந்திரத்தை கேட்பது வெற்றிகளை கொடுக்கும். நலம் பெருக வளம் பெருக. சிம்ம ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்மராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும்
இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை சனிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய நாள் பொறுமையாக இருங்கள். மற்றபடி உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் 5ஆம் இடத்திலே தனுசு ராசியிலே அமர்ந்து குருவோடைய பார்வை பெறுகின்ற சிவராஜ யோகம் அற்புதமான யோகம். 5ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெறுவதும் 4ஆம் இடத்தில் புதன் அமர்ந்திருப்பதும் பலமானது. அஷ்டம சனியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 7லே ராகு இருக்கார். ஆனால் அதே சமயம் ராசியிலே கேது இருக்கிறார். கணபதியை தினந்தோறும் வணங்கி வாருங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். லாபஸ்தானத்திலே குரு அமர்ந்திருப்பதும் சூரியனோடு தொடர்பு இருப்பதனால் இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் மிக அற்புதமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட இந்த வாரம் அதிகமான லாபங்களை நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் குரு என்கின்ற அந்த தொடர்பு உங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு. பொதுவாக சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெறுவதே பலம். இவற்றிலே உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகப்பட்ட குரு லாபத்தில் அமர்ந்திருப்பதனால் உத்தியோகத்திலே எங்கு மேலதிகாரிகளும் நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். புதிய முயற்சிகளில் தைரியமாக ஈடுபடுங்கள். இந்த வாரம் வெற்றி உங்களுக்கே. குடும்பத்தை பொறுத்தவரை சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம். 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள் சில விஷயங்களிலே. மற்றபடி கணவன் மணி உறவிலே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மகிழ்ச்சி. காரணம் சந்திரன் இந்த வாரம் சாதகமாக உங்களுக்கு இருக்கிறார். மனம் தெளிவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். குழந்தைகளால் சந்தோஷம், அவங்களுடைய கல்வியிலும் மேன்மையும் வெற்றியும் இருக்கின்றது. ஆரோக்கியம் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு செயலிலும் உங்களுடைய துணிச்சலும் தைரியமும் இந்த வாரம் அதிகரிக்கவே செய்யும். வெற்றிகள் உங்களுக்கு எளிதாகவே இந்த வாரம் கிடைக்கும். சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற போது கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் தினந்தோறும் கேட்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் தொடர்பு மற்றும் செவ்வாயுடைய பார்வை குரு மீது இருப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கு கந்த சஷ்டி கவசத்தை கேட்பது வெற்றி எளிதாக உங்களுக்கு கிடைக்கும். நலம் பெருக வளம் பெருக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கன்னி ராசி சகோதர சகோதரிகளே, ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது பலமானது. மேலும் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்திலே ராசிக்கு அதிபதி புதன் அமர்ந்திருப்பது எந்த ஒரு செயலிலும் இந்த வாரம் உங்களுடைய முயற்சி வெற்றியை அமையும். எந்த ஒரு காரியமும் தைரியமாக இந்த வாரம் நீங்கள் முயற்சியில் எடுங்கள். சந்திரன் உங்களுக்கு லாபாதிபதி, அவர் மிக சாதகமாக இருக்கிறார். இந்த வாரத்தை பொறுத்தவரை 6ஆம் இடம் 7ஆம் இடம் என்று வாரத்தின் பிற்பகுதியில் வருவது பலமான அமைப்பு. எனவே தொழில் வியாபாரம் ராசிக்கு 10லே குரு வக்ரமாக இருப்பதனால் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய எந்த ஒரு செயலிலும் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள், புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை காரிய அனுகூலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம் பலமாக இருக்கின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதும் குருவுடைய பார்வை பெறுவது சிவராஜ யோகம் என்கின்ற யோகம் மிக சிறப்பான யோகம். ஆகிய இந்த வாரம் உங்களுடைய மேலதிகாரிகளில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு ஏற்படும். புதிய முயற்சிகளை தைரியமாக எடுப்பீர்கள். அவற்றில் வெற்றிகளையும் பெறுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய அந்தஸ்து மதிப்பு மரியாதை உயரும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மணி உடைய 7லே சனி கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கண்டக சனி இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு செவ்வாய் தொடர்பு இருப்பதனால் குருமங்கள யோகம் கணவன் மணி உறவிலே அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளால் சந்தோஷம் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கின்றது. அவர்களுடைய கல்வியிலும் மேன்மைகள் இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய ஆரோக்கியம் மிக பலமாக நன்றாகவே இருக்கும். புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது நீங்கள் இந்த வாரத்தை பிறகு வெங்கடேச சுப்பிரபாதத்தை கேட்டு அதற்கு பிறகு எந்த ஒரு செயலும் ஆரம்பிப்பது நல்லது. இருந்தோம் காலையிலே அதை கேட்டுவிட்டால் உங்களுக்கு அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு யோகமும் வெற்றிகளும் இருக்கக்கூடிய ஒரு அனுகூலமான வாரம். நலம் பெருக வளம் பெருக.
துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிக மிக அற்புதமான யோகங்களும் வெற்றிகளும் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் அவருடைய சொந்த நட்சத்திர சஞ்சாரம் செய்து பலமானது. எனவே இந்த வாரம் எந்த ஒரு புதிய முயற்சியும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். 9லே குரு, 6லே உங்களுக்கு சனி, 11லே கேது என்று ஆண்டுகோள்களும் உங்களுக்கு மிக மிக பலமாக இருக்கின்றார்கள். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கவே செய்யும். இந்த வாரம் தேவையற்ற எந்த விதமான செலவுகளும் இல்லை. 12க்குரியவரானப்பட்ட உங்களுக்கு புதன் பகவான் அவரே உங்களுக்கு யோகாதிபதி, பாக்கியாதிபதி. அவர் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால் பாக்கியாதிபதி 2லே அமர்ந்திருப்பது தனயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆகிய இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் இருப்பது மிக மிக சிறப்பான அமைப்பு. மேலதிகாரிகள் நல்ல மதிப்பு, மரியாதை, அதிகார உயர்வு, பதவி உயர்வு போன்றவற்றை எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக முடிவில் எடுப்பீர்கள், வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. இந்த வாரம் 9ல் இருக்கக்கூடிய ராசியை பார்ப்பன தெளிவான முடிவுகள் இருக்கக்கூடிய நல்ல வல்லமை என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாக இருந்திருக்கும். அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை வெங்கடேச சுப்ரபாதம் தினந்தோறும் காலையிலே கேட்பது ரொம்ப நல்லது. அது செய்து அந்த காலையிலே அதை கேட்பதன் மூலம் அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு யோகமாகவும் நல்ல விதமான வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு யோகாதிபதி குரு பகவான் 8ல் அமர்ந்திருந்தால் ராசியை பார்க்கிறார். ராசிக்கு அதிபதியான செவ்வாயை பார்க்கிறார். 8ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு, 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற செவ்வாய் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வது குரு மங்கள யோகம். மேலும் ராசியிலே உங்களுக்கு புதன் அமர்ந்திருந்தாலும் அவர் உங்களுக்கு தனித்திருப்பதனால் வல்லமையை கொடுக்கக்கூடிய யோகம். இந்த வாரத்தை பொறுத்த சூரியன், செவ்வாய் 2ல் தனஸ்தானத்தை சேர்ந்திருப்பது எந்த ஒரு செயலிலும் வெற்றிகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் தன லாபம் அதிகரிக்கும். இந்த வாரம் தேவையற்ற எந்த விதமான செலவுகள், வீண் செலவுகள் எவையும் இல்லை. விரயங்கள் இல்லாத ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. பொருளாதார முன்னேற்றமும் அபரிதமாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சில விஷயங்களிலே கொஞ்சம் கோபம் வரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை அதிகாரிகளிடம், மேலதிகாரிகளிடம் கொஞ்சம் பொறுமையாக பழகுங்கள் இந்த வாரம். ஏனென்றால் 2லே செவ்வாய் இருப்பு சட்டென்று வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள். அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படும். இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக. ஆனால் அதே சமயத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இவங்க மூவரும் சேர்க்க பெறுவதனால் இந்த வாரத்தை போல குரு மங்கள யோகம், சிவராஜ யோகம் என்று இருக்கு. பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். அதை நீங்கள் திறம்பட முடித்து காட்டக்கூடிய ஒரு தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வல்லமையும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் மேலதிகாரியும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் சந்தோஷம் என்று இந்த வாரம் நன்றாக இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் தினந்தோறும் காலையிலே கந்த சஷ்டி கவசத்தை கேட்பது சிறப்பாக அமையும். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். பொதுவாக விருச்சிக ராசியை பொறுத்தவரை கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் கேட்பது யோகத்தை கொடுக்கும். ஆகையால் அதை செய்து வாருங்கள். வெற்றியில் இந்த வாரம் உங்களுக்கு மிக விரிவாகவும் மற்றும் வேகமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக.
தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் செய்ய முடியும், லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும், அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிக சாதகமாக அமைந்திருக்கின்றது. காரணம், உங்கள் ராசியிலே சூரியன் செவ்வாய் உங்களுக்கு ராசிக்கு யோகாதிபதிகள் 5க்குரியவர் செவ்வாய், 9க்குரிய சூரியன் உங்களுடைய சேர்க்கை இருக்கின்ற ராசியில் வாரம் இருக்கின்றது. மேலும் குரு 7லும் 3லே ராகுவும் இருப்பது பலமானது. எனவே தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த விதமான முயற்சியிலும் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கின்றது. மேலும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை தைரியத்தை கொடுக்கும், துணிச்சலை கொடுக்கும். எந்த ஒரு முடிவிலும் மிக விரைவாகவும் வேகமாகவும் எடுப்பீர்கள். அதே சமயம் விவேகமாகவும் இருக்கும். புத்திசாலித்தனமாக இந்த வாரம் உங்களுடைய எந்த ஒரு செயலிலும் நீங்களுடைய ஈடுபாட்டை காட்டுவீர்கள். தொழில் வியாபாரம் லாபகரமாக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகாரம், நல்ல பாராட்டுகள், எந்த ஒரு பெரிய முயற்சிகளும் தைரியமாக எடுக்கக்கூடிய வல்லமை, மேலும் அதிகார உயர்வு, பதவி உயர்வு போன்றவற்றை எதிர்பார்க்கலாம். தட்டினால் திறக்கப்படும் என்கின்ற அமைப்பு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க. கேளுங்கள், உங்களுக்கு வெற்றிகள் இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம் எழிலே கொடுப்பது மிக அற்புதமான அமைப்பு. ஆகிய கணவன் மணி உறவிலே பாசம், அன்பு, குழந்தைகளால் சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்று இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்து மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் எந்த விதமான மருத்துவ செலவுகளும் இல்லை. சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். எந்த ஒரு செயலிலும் வேகமாக இருப்பீர்கள். அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுடைய செயல்கள், புதிய முயற்சியில் தைரியமாக ஈடுபடுங்கள். அவற்றில் உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் கேட்க வேண்டியது கந்தகுரு கவசம். கந்தகுரு கவசத்தை கேட்பது உங்களுக்கு வெற்றி மிக வேகமாகவும் வெற்றியாக உங்களுக்கு சிறப்பாகவும் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. கந்தகுரு கவசத்தை காலையிலே கேளுங்கள். அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றியும் மேன்மையும் கிடைக்கும். நலம் பெருக, வளம் பெருக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு யோகாதிபதியாகப்பட்ட புதன் பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் 3ஆம் இடத்தில் சனி மிக சிறப்பாக இருப்பதும் பலமான அமைப்பு. 2லே ராகு 8லே கேது இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு சனியும் புதனும் யோகத்தை தருகிறார்கள். சுக்கிரன் 12ல் இருப்பதும் நன்மைதான். ஆக இந்த வாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக இருக்கும். அட்டமாதிபதியாகப்பட்ட சூரிய பகவான் 12ல் இருப்பது விபரீத ராஜயோகம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தெளிவான முடிவுகள், புதிய முயற்சியில் வெற்றிகள் என்று உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. தேவையற்ற பெரிய செலவுகளோ எதுவும் இந்த வாரத்தில் இல்லை. உத்தியோகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்த சூரியன் 12ல் இருக்கிறார். குருவுடைய பார்வை சிவராசி யோகம். சூரியனும் குருவும் ஒருவரை பார்த்துக்கொள்வது அற்புதமான இருந்தாலும் புதிய முடிவுகள் எடுக்கின்ற அவசரம் காட்டாதீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்கள் ராசிக்கு வருகின்ற நாளும் அதுக்கப்புறம் 3க்கு வருகிறார். அதாவது இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு திங்கள், செவ்வாய் மற்றும் வெள்ளி இந்த வாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிக நன்றாக இருக்கும். 6லே குரு வக்ரமாக இருப்பது ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. உத்தியோகத்தை பொறுத்தவரையும் நீங்கள் உயரதிகாரம் பொறுமை காட்டுங்கள். உங்களுக்கு மற்றபடி எந்த விதமான பாதிப்பும் இல்லை. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் சந்தோஷம் என்று இந்த வாரம் மகிழ்ச்சியை கூடியதாக இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்தவரை சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் வெங்கடேச சுப்ரபாதம் இந்த வாரம் கேளுங்கள். சுக்கிரன் 12ல் இருப்பது உங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதால் வெங்கடேச சுப்ரபாதத்தை கேட்பதன் மூலம் சந்தோஷமான நாட்களாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அமையும். நலம் பெருக, வளம் பெருக.
கும்பராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு லாபஸ்தானம் 11ஆம் இடம் தனுசு ராசியிலே சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மூவரும் சேர்க்கை பெற்றிருக்கின்ற முக்கூட்டு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். மேலும் சந்திரனும் இந்த வாரம் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கின்றார். 5லே குரு, ராசியிலே ராகு இருந்தாலும் இந்த வாரம் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் சனி உங்களுக்கு ராசிக்கு 2லே இருக்கிறார் என்றாலும் இந்த வாரம் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதால் பலமான வாரம் இந்த வாரம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம் பொருளாதார முன்னேற்றம் இந்த வாரம். எடுக்கின்ற முயற்சியில் தைரியமாக இருப்பீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் மற்றொரு இடைஞ்சல்கள் குறுக்கீடுகள் எவையும் இல்லை. அரசாங்கத்திலும் உங்களுக்கு ஆதரவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் கடன் அடையக்கூடிய ஒரு யோகமும் இருக்கின்றது. ஆகையால் ஏழையால் வாங்கப்பட்ட கடன்களாம் இப்போ கொஞ்சம் அடையக்கூடிய ஒரு யோகமான இந்த வாரம் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். லாபம் அதிகரிக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. உத்தியோகம் மேலதிகாரம் நல்ல மதிப்பு மரியாதை. 11லே சூரியன் இருப்பதே பலம். அதிலே செவ்வாயும் இருக்கிறார் சுக்கிரனும் இருக்கிறார். எனவே இந்த வாரம் முழுவதும் உத்தியோகத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம். ராசியிலே ராகு இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால் ராகுவால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. கணபதியை தினந்தோறும் வணங்குங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை 7லே கேது இருப்பதனால். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை செயல்கள் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்க. 2லே சனி இருக்கிறார். செவ்வாயுடைய பார்வை வேறு இருக்கு. அதில் டக்கென்று சட்டென்று வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள். அதுக்கப்புறம் வருத்தப்படுவீர்கள். ஆக அதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி இந்த உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் உத்தியோகத்தில் உயர்வுகள் என்று சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு யோகம். இந்த வாரத்தை பொறுத்த வெங்கடேச சுப்பிரபாதத்தை தினந்தோறும் காலையிலே கேளுங்கள். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. நலம் பெருக வளம் பெருக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள மீன ராசி சகோதர சகோதரிகளே, ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இவற்றில் சூரியனும் செவ்வாயும் திக்பலத்தோடு இருக்கிறார்கள். குருவோடைய பார்வை சூரியன் மீதும் செவ்வாய் மீதும் சுக்கிரன் மீதும் இருக்கிறது. அது குருமங்கள யோகம். மேலும் குரு சிவராஜ யோகம் என்ற பலமான யோகம். இந்த வாரத்தை பொறுத்த ஜென்ம சனியால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது. காரிய வெற்றிகள் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் உங்களுடைய செயல்களை செய்வீர்கள். எந்த ஒரு வெற்றியத்திலும் உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு நல்ல விதமாக பணிபுரிவார்கள். இந்த வாரத்தை பொறுத்த செயல்கள் மிக சிறப்பாகவும் விவேகமாகவும் இருக்கும், வேகமாகவும் இருக்கும். வெற்றி உங்களுக்கு. பொருளாதார முன்னேற்றம் இந்த வாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த சூரியன் திக்பலம் பெறுவதே பலமானது. 6க்குரிய சூரியன் 10லே திக்பலத்தோடு குருவுடைய பார்வை வேறு பெறுகிறார். பொதுவாக 10லே சூரியன் தாலே திக்பலம் இல்லை, குரு பார்வை வேறு. சூரியனுக்கு வீடு கொடுத்த குரு அவருடைய பார்வை. ஆகிய இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறுவீர்கள். பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு வல்லமை இருக்கும். இந்த வாரம் மேலதிகாரிகள் உங்களை மிக மிக சிறப்பாக நல்ல நட்புறவோடு உங்களுடைய பழகுவார்கள். கக ஊழியர்களால் எந்த விதமான பகமையும் இல்லை. ஆரோக்கியம் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். 6ல் இருக்கிற கேது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருப்பார். கணபதி தினந்தோறும் மனது இன்னும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், கல்வியிலே அவர்களுடைய உயர்வுகள் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு மிக சாதகமாக 10ல் இருப்பதும் 11ல் வருவதும் உங்கள் ராசிக்கும் வருவதும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சந்திரன் பஞ்சமாதிபதி அவர் பலமாக இருப்பதால் வெற்றி இருக்கின்றது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை செயல்கள் மிக சிறப்பாகவும் 4லே குரு இருக்கிறது வக்ரமாக இருப்பது பலமான வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆகையால் உங்களை பொறுத்தவரை 9க்குரியவன் செவ்வாய்
10க்குரியவர் குரு, ராசிக்கு அதிபதி குருவே 10க்குரியவர். ஆகையில் 9க்குரிய செவ்வாயும் குரு ஒருவரை பார்த்தோம் தர்ம கர்மாதிபதி யோகம் மிக பலமாக இருக்கிறது. ஆகையில் இந்த வாரம் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் வெற்றி இருக்கின்றது. தினந்தோறும் கந்த குரு கவசத்தை கேளுங்கள். உங்களுக்கு மிக விரைவாக உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி வெற்றிகளையும் நீங்கள் மிக விரைவாக பெறுவீர்கள். வேகமாக விவேகமாகவும் வெற்றிகளை அடைவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை கண்டும் இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தை வழிபுரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.